மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷல் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஜோனா வந்து ரொம்ப நாளாக வந்து மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு பிரியாணினாலே வந்து பொதுவாக ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட வந்து என்னால் பிரியாணி செய்ய முடியல. அன்றைக்கி நைட் கேட்டா. ஸோ அதனால வெஜிடேபிள் புலாவ் மாதிரி பண்ணி கொடுத்த குஸ்கா மாதிரி. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். என்ன கறி தான் இருக்காது அதில். பட் இன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸாக இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணி தரலாம் அப்படின்ட்டு நான் வந்து மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜோனா வந்து இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கா. டைம் வந்து இப்போ 10 o'clock ஆகுது. அவள் நல்லா தூங்குறா. ஸோ அவள் எழுந்த உடனே அவளுக்கு சர்ப்ரைஸாக நம்ம செய்கிற இந்த மட்டன் பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி வந்து மட்டன்லாம் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அண்டு மஞ்சத்தூள், பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நான் குக்கரில் வேக போட்டு வச்சுட்டேன். அண்ட் பிரியாணி வந்து நான் எப்போவுமே குண்டால தான் செய்வேன். எனக்கு குண்டால செய்கிறது தான் கம்ஃபர்ட். அண்ட் அதுதான் கூட நல்லாவும் வரும். அதனால் நான் வந்து மட்டன் பிரியாணி வந்து இன்றைக்கி குண்டால செஞ்சிட்ருக்கேன். உங்களால் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபைனலி வந்து பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் இன்னைக்கு சண்டே என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து டொமேட்டோலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே தெரிக்குதுங்க. இப்போ நான் வந்து மட்டன்லாம் இதில் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் மட்டன் வந்து நான் வேக வச்சிருக்க நம்ம வேக வைப்போம்ல தண்ணி. ஸோ அந்த தண்ணி வந்து நான் கம்மியாகவே போட்டு வேக வச்சுப்பேன். ஏன்னா அந்த தண்ணி தான் நமக்கு எப்போவுமே வந்து ஃப்ளேவர் கொடுக்கும்ல. அதனால் அதை நல்லா வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச தண்ணியோடவே வந்து அந்த மட்டனை எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 2 minutes நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்து கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் அதில் ஊறட்டும். சூப்பராக இருக்கும் அப்போ தான் அது ஊறின உடனே. அண்ட் கூடவே வந்து நம்ம கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அண்ட் மட்டனும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, ரைஸும் வந்து நல்லா உதிரியாக அண்ட் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். அதனால் நான் எப்போவுமே வந்து கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிப்பேன் பிரியாணியில். அது பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை வெஜிடபிள் ரைஸ், அப்புறம் தக்காளி சாதம், குஸ்கா, புலாவ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம அதில் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி குக் ஆகிட்டுருக்குன்னு. பார்க்குறீங்களா? செம்மையாக குக் ஆகிட்டுருக்கா மட்டன். நல்லா இப்போ அந்த ஜூஸியாக வந்து அதுலேயே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ லைட்டாக வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்குது. அதாவது நல்லா குக் ஆகிட்டு லைட்டாக அடி பிடிக்கும் எப்போவுமே குண்டான்றதால கொஞ்சம் அது அப்படிதான் பிரச்சனை. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லியும் நிறைய போட்டுப்பேன். அப்போ தான் வந்து அதுவும் இன்னொரு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அதனால் கொத்தமல்லியும் புதினாவையும் நிறைய சேர்த்துப்பேன். அப்போ தான் வந்து பிரியாணி நிறைய பேர் வந்து அந்த குவான்டிட்டி தெரியாமல் தான் வந்து நம்ம பிரியாணி வந்து ஃப்ளேவராக இல்லை, ஃப்ளேவர் வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, 1 கிலோ மட்டன் 3/4 கிலோ மட்டன் 1 கிலோ அரிசி. இப்போ இந்த குண்டா பத்துமான்னு எனக்கு தெரியல. அதுதான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம், குக் ஆனதுக்கப்புறமா யோசிக்கலாம். இல்லைன்னா வேறு எதுலையாச்சும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை விட என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெரிய குண்டா தான் இருக்குது, சின்ன குண்டா இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து 1 kg சொன்னல. ஸோ 1 kg நான் என்ன பண்ணுவேன்னா பாஸ்மதி ரைஸை வந்து என்ன சொல்கிறது ஊற வைக்க மாட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊற வைப்பாங்க, 5 நிமிஷம் தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். பட் நான் வந்து ஊறவே வைக்க மாட்டேன். அண்ட் நமக்கு இதெல்லாம் குக் ஆகும்போது தான் வந்து நான் இதை வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி இந்த ரைஸ் கழுவுற இது இருக்குல்ல அதில் வந்து நான் போட்டு அப்படியே தண்ணியெல்லாம் வடித்து ஓரமாக வச்சுருவேன்.
அண்ட் இதில் போடும்போது அதுக்கப்புறமா வந்து நான் அப்படியே மாற்றிப்பேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, நான் இப்போ எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், பட் நான் இன்னும் உப்பு போடல. ஸோ இப்போ உப்பு போடணும். உப்பு வந்து எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. மெக்னீஷியம் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ கல்லுப்பாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ உப்பு போட்டாச்சு. மட்டன் வந்து என்னதான் நம்ம வந்து குக்கரில் குக் பண்ணி வச்சிட்டாலும் நம்ம இந்த மாதிரி குண்டாவில் போட்டு நம்ம அந்த மசாலாவோட வந்து நல்லா அது குக் ஆகும்போது இன்னும் சூப்பராக அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அண்ட் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. உங்களால் உணர முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கு. ஓகே, அரிசி வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சொன்னால் திட்டக்கூடாது, ஜென்யூனாக சொல்கிறேன், எனக்கு வந்து எந்த அளவெல்லாம் கிடையாது. சில பேர் மெஷர்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு. எனக்கு வந்து அது தெரியாது, சுத்தமாக எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு அது மாதிரி நான் ட்ரை பண்ணதும் கிடையாது. நான் வந்து என்னோடய கண்ணிலேயே மெஷர் பண்ணிப்பேன். ஸோ என் கண்ணு தான் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் டேப்பு. நான் இதிலே பண்ணுவேன், பட் எனக்கு அது நல்லா வந்துடும். அதனால் வந்து நான் அப்படியே பழகிட்டேன். சூப்பராக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. பட் பிரியாணி ஸ்பைஸியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்போ வந்து இது என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, கொதிச்சு நல்லா அப்படியே பொங்குற மாதிரி வரட்டும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நான் அது வரைக்கும் போயிட்டு என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதித்து வரும்போது அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொதிச்சதால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாஸ்மதி ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ முகத்தையே மறைச்சிட்டேன்னா போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லேசாக கலரை விட்டுட்டு ஒரு வாட்டி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு கல்லுப்பு போடுறதால எனக்கு எப்போவுமே உப்பு லைட்டாக கொஞ்சம் பிரச்சனையாகும். எல்லாமே வந்து கண்ணிலேயே மெஷர் பண்ணுறதால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படியோ எனக்கு பிரியாணி நல்லா வந்துடணும். நான் வேறு உங்ககிட்ட வேறு சொல்லிட்டேன் உப்பு கம்மிங்க. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கவாக ஆகிடும். நம்ம தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா பாருங்கள் ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப தண்ணியும் இல்லை, இதுவாக இருக்குது. இது ஆஃப் குக் ஆகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா நான் எந்த பதத்தில் வந்து டம் போடுவேன் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது நல்ல குக் ஆகணும். எப்படியும் ஒரு 5 to 10 minutes ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜோனாக்காக ரைத்தா ரெடி பண்ணலாம். ஏன்னா ஜோனாக்கு வந்து ரைத்தா தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இங்கே பிரியாணின்னு சொன்னாலே மட்டன் தாங்க நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து அவ்வளோ ஒன்றும் ஃப்ளேவர் வந்து நமக்கு கூட்டி கொடுக்காது. ஆனால் இதே மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கொஞ்சோண்டு மட்டன் நம்ம அதில் போட்டால் கூட சில சமயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம நிறைய குவான்டிட்டி போட்டு தான் நம்ம வந்து பிரியாணிக்கு மட்டன் எல்லாம் வாங்கணும். ஏன்னா இப்போ அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லாராலையும் நம்மளால எல்லா சமயத்துலேயும் நிறைய மட்டன்லாம் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது பட்ஜெட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும்போது 1/4 கிலோ இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு 200க்கு அந்த மாதிரி மட்டன் வாங்கிப்போம். வாங்கிக்கிட்டு நம்ம 1 kg ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வந்து கறியை வந்து வேக வச்சு அந்த தண்ணி மட்டனில் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோன்னா அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் கூடவே. ஸோ அதெல்லாம் கூட நம்ம வாங்கிட்டு வந்து போடலாம். அதுக்கு பேர் எனக்கு தெரியல, என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் கூட நம்ம அதில் கூட போட்டுக்கிட்டோன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். மட்டனில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஏன்னா இவன் மட்டனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நானே வந்து ரீசெண்டாக தான் மட்டன் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா மட்டன் வந்து ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்காது, சின்ன வயசில் இருந்து.
என் ஹஸ்பண்ட் தான் மட்டனோட டேஸ்ட்டை வந்து ஒட்டி விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மட்டன் தான் ரொம்ப பிடிக்குதே. ஸோ மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி தான். இது வேறு பயமாக இருக்குங்க, இது வேறு அடி பிடிக்குமான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ரைஸ் வேறு உடஞ்சிருமான்னு வேறு பயமாக இருக்குது. சிம்மிலே வச்சிடலாம், நம்ம எதுக்கு வம்பு. சிம்மிலே வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக குக் ஆகும். என்ன தெரியுமா பிரச்சனை, பிரியாணியில் வந்து அரிசி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான அரிசியாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பயப்படவே வேண்டாம், நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். சில சமயம் வந்து லோ குவாலிட்டியாக நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ரைஸு, அது வந்து உடஞ்சிரும். நான் வந்து இந்த வாட்டி டிமார்ட் போயிருந்தப்போ உங்களுக்கே தெரியும்ல, நம்ம டிமார்ட் போனோம். அப்போ வந்து நான் ஒரு ரைஸ் பார்த்தேன், பாஸ்மதி ரைஸ் தான். அங்கே வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 110 இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருந்துச்சு, நான் வாங்கிட்டு போனேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஒரு 2 kg நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதில் தான் 1 kg எடுத்து போட்டு செய்கிறேன். எனக்கு தெரியல இந்த அரிசி எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இந்தியா கேட் அந்த மாதிரி வாங்குறப்போ வந்து அது வந்து நமக்கு நம்பிக்கையாக இருக்கும் இல்லை, எப்படின்னா நம்ம அதை செஞ்சுருப்போம், நமக்கு அது பழக்கம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதால. பட் இந்த அரிசி வந்து தெரியல எப்படின்ட்டு, பார்ப்போம். சொதப்பிடுச்சுன்னா நான் இல்லைங்க பொறுப்பு. எனக்கு என்ன பயமாக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இந்த குண்டை அடி பிடிக்குது, அதுதான் இப்போ எப்படின்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க. இப்போ இது இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த சமயத்தில் நம்ம டம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு டம் போட்டுடலாம். நான் எப்படி டம் போடுவேன்னா எல்லோரும் போடுற மாதிரி தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இந்த பிரியாணி குண்டா தூக்கி கீழே வச்சிடலாம். வச்சுட்டு நம்மக்கிட்ட பழைய இரும்பு தவா இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி தவா வந்து நான் வச்சுருவேன். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம எல்லாருமே பண்ணுறது தான், ஸோ ஒன்றும் புதுசு இல்லை. இப்போது இந்த பிரியாணி எடுத்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்பீடாகவே இருக்கட்டும். ஏன்னா வந்து ஸ்பீடாக இருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் அது சீக்கிரமாக சூடிடும். இரும்பு தவால கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்லோ பண்ணிவிட்டு முடிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போயே சொல்லிட்டேன், பிரியாணி நல்லா வந்தால் தான் இந்த வீடியோ போடுவாங்க, நான் போட மாட்டேன். இது வரைக்கும் நான் பண்ண பிரியாணி எதுவுமே ஸ்பாயில் ஆனது இல்லை. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி அதே ஃப்ளோவில் பண்ணிட்டேன். ஸோ தம் போடுறதுக்கு வந்து நான் என்கிட்ட இதுக்குன்னு வந்து எந்த தனியாக மூடியெல்லாம் கிடையாது. ஓகேவா, நான் இந்த மாதிரி வந்து கடாய் மூடுறது இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி மேலே வச்சுருவேன். வச்சுட்டு வெயிட்டுக்கு வந்து சில பேர் தண்ணி வைப்பீங்க. ஸோ தண்ணி வைக்கலாம், நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறது கிடையாது. இது நல்லா செட் பண்ணிவிட்டு, இதோ நம்ம வீட்டில் இருக்கோம்ல இந்த மாதிரி பூண்டு நசுக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்க கல்லை வந்து இது மேலே இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இது செட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இதில் கேப் வராத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும், அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ வச்சாச்சு, இப்போது அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ நம்ம டைமிங் பார்த்துக்கலாம். கரெக்டாக இப்போ வந்து 10:35 ஆகுது. ஸோ நம்ம வந்து 45க்கு வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம இதை வைக்கக்கூடாது. அண்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து அந்த சூட்லேயே வந்து சூடாக இருக்கும்ல நம்மளுக்கு உள்ள அந்த இதுலேயே வந்து நம்ம அப்படியே குக் ஆகட்டும்னு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமை காத்து அதை நம்ம ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது சூப்பராக உதிரியாக நல்ல செம்மையாக குக் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் ரைத்தா வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்லோவாக வச்சிடுறேன். ஸோ வச்சாச்சு ஸ்லோவாக, அவ்வளோதான், பிரியாணி ஈஸியாக முடிஞ்சிச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, நமக்கு இந்த குழம்பு சோறு ஆக்குறத விட இந்த மாதிரி பிரியாணி வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த பிரியாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சில பேர் நினைப்பாங்க பிரியாணியா ஐயோ அது ரொம்ப பெரிய வேலைன்னு. ரொம்ப ஈஸியே வந்து எங்களுக்கு ஆஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா பிரியாணி தான் எனக்கு ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதனால தான். ஸோ இனிமேல் பிரியாணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக நினைக்காதீங்க, டக்கு டக்குன்னு குக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா
நிறைய பேர் வந்து பிரியாணி பண்ணும்போது வந்து நிறைய பேரோட ஹெல்ப் எடுத்துப்பாங்க. என் வீட்லேயே வந்து ஒரு சிலர் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு யாருமே ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. நான் கிச்சனுக்கு நான் அப்படியே வருவேன். அந்த கிச்சன்லேயே நானே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிப்பேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்டவ் பற்ற வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து வெங்காயம், தக்காளி என்ன வேணுமோ அதை நான் வந்து கட் பண்ண ஆரம்பிப்பேன். சைடில் நான் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அது கட் பண்ணி போட்டுட்டு நான் அப்படியே குக் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு நான் பாட்டுன்னு போயிடுவேன். ஸோ என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அதுதான் என்ன நீ வாமா மின்னல் மாதிரி டக்குன்னு வந்து குக் பண்ணிவிட்டு போயிட்ட அப்படின்னு. அதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம டயத்துக்கு வந்து ஒரு சூடாக நம்ம வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அப்படி ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு வந்து இங்கே குக் பண்ணிவிட்டு போகிறதால எனக்கு என்ன ஆகுது, ஓகே என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்தோமா, டக்குன்னு குக் பண்ணோமா, அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போய் வச்சோமா, சாப்பிட்டோமா, வந்து வாஷ் பண்ணோமா, வச்சுட்டோமா, போயிட்டே இருக்கலாம். அண்டு இது ஈஸியான வேலை மட்டும் கிடையாது, அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி கிளைமேட் எஸ்பெஷலி வந்து நம்ம இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்து சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சூடாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, இல்லை சூடான உணவுகள் சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதுவும் நான்வெஜ்னால் சொல்லவே வேண்டாம், நமக்கு வந்து டைஜஷன் ஆகாது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன்லாம் வந்து ரொம்ப ஹெவி, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் கரைக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, செஞ்சோமா சூடாக சாப்பிட்டுடலாம். அண்ட் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டர் குடிக்கணும். ஸோ ஹாட் வாட்டர் வந்து மஸ்ட்டுங்க. எப்பவுமேங்க எந்த நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்டாலும் ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் குடிக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஹாட் வாட்டரை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது குக் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே டம் போட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து கேமரா வச்சுக்கிட்டே இதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், குக் ஆகிடுச்சு. அண்ட் இது நம்ம லேசாக கலரி பார்ப்போம். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் மூலியமாக. ஏன்னா என்னால் கேமரா வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ண முடியல. அண்ட் சூப்பராக ஃப்ளேவராக வந்திருக்கு, அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஜூஸியாக. அண்ட் ஜோனா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா. ஸோ பிளேட்டில் போட்டு ஜோனா கிட்ட கொடுத்துட்டு ஜோனாவோட ரியாக்ஷன் அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் கூடவே என் ஹஸ்பண்ட் வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணார். ஸோ செம்மையாக இன்றைக்கி சாப்பிட்லாம். அண்ட் ஜோனாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம், இருங்க. கொடுத்தாச்சு. ஜோனா, பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு. Oh my god, செம்மையா இருக்கு. கடையில பிரியாணி விட செம்மையா இருக்கு வீட்டில் தான். ஸோ ஜோனா கொடுத்தாச்சு. அண்ட் ஜோனா ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவள் சாப்பிட்டுட்ருக்கா. அண்ட் நானும் சாப்பிட போகிறேன். எப்படியோங்க நான் நினச்ச மாதிரி நல்லா வந்துடுச்சு ஒரு வழியாக. இல்லைன்னா வந்து எங்கே செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது, ஃபேவராக இருக்குது, செம்ம. தேங்க்யூ. நான் நினைக்கவே இல்லை உதிரியாக செம்மையாக இருக்குன்னு. தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் அண்ட் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து சேஃபாக உங்கள் சண்டேவை நல்லா சாப்பிட்டு ஃபேமிலி கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பாய். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்களுடன் உங்கள் மாயா, உங்கள் ஜோனா.